வெல்கம் டு தமிழ் பாட்நெட். இந்த வீடியோவில் நம்ம ஹெச்டி ட்ராக் அப்படின்ற ஒரு டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஹெச்டி ட்ராக், அது எப்படி யூஸ் பண்ணுது, அதனால் நம்மளுக்கு என்ன யூசேஜ் அப்படிங்கிறத நம்ம இப்போ அடுத்தடுத்த வரிசையாக பார்ப்போம். சரி, இந்த ஹெச்டி ட்ராக் உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் அனாலிசிஸில் உங்களுக்கு ஹெச்டி ட்ராக் அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இல்லைனா உங்களுக்கு டெர்மினலில் ஹெச்டி ட்ராக் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி ட்ராக் டூல் வந்து லான்ச் ஆயிரும். சரி, இந்த டூலை பற்றி உங்களுக்கு சுருக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா வெப்சைட் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன வெப்சைட் மிரர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சாதாரணமாக மிரர்னு என்ன, கண்ணாடி. நம்ம கண்ணாடி முன்னாடி எந்த ஒரு ஆப்ஜெக்டை காட்டுறோமோ அந்த ஆப்ஜெக்ட் தான் தெரியும். உதாரணத்துக்கு நம்ம ஃபேஸை காமிச்சோம், நம்ம ஃபேஸ் தெரியும். வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை காமிச்சோம்னா எதை காட்டுறோமோ அது தெரியுங்களா. அதே மாதிரி இந்த டூலில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டை கொடுக்குறீங்களோ அந்த வெப்சைட்டில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸ், எல்லா பொருளையுமே, எல்லா திங்ஸையுமே வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துரும். சரி, அதை டவுன்லோட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த வெப்சைட் வந்து சிம்பிளாக வந்து ஆஃப்லைனில் வியூ பண்ணிக்கலாம், இன்டர்நெட் இல்லாதப்போ. அது என்ன, நம்ம ஒரு வீடியோவை ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சா கூட பார்க்கலாம், சிரிக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்கும். வெப்சைட்டெல்லாம் டவுன்லோட் பண்ணி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நான் சொல்கிறது வந்து சும்மா சிம்பிள் வெப்சைட் இல்லை. நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு லேர்னிங்க்கு யூஸ் ஆகிற வெப்சைட்டெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ளோன் பண்ணிக்கலாம். லேர்னிங்க்குனா எப்படின்னா w3schools.com எக்ஸாம்பிளுக்கு. அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், HTML, அப்புறம் jQuery, JavaScript, CSS, இந்த மாதிரி வந்து எல்லாமே நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். அந்த மாதிரி சைட்டெல்லாம் நீங்கள் ஆஃப்லைனில் எடுத்து வச்சுக்கிறது மூலமாக உங்களுக்கு நிறையா பெனிஃபிட் இருக்கும். இன்டர்நெட் இல்லாதப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அதை எப்படி இப்போ பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்ப்போம். இதுதான் வந்து w3schools.com. இது வந்து இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் இப்படி ஆன்லைனில் எப்படி ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களால் ஆஃப்லைன்லேயும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து அந்த டூலோட பெனிஃபிட். இந்த டூல் வந்து உங்களுக்கு லினக்ஸ், விண்டோஸ், மேக் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இருக்குது. ஹெச்டி ட்ராக் அப்படின்னு நீங்கள் போட்டாலே வந்துடும். இது வந்து என்னோடய பிளாக் tamilbotnet.com. சரி, எதுக்கு இப்போ ரெண்டு சைட்டையும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்கலாம். நான் இப்போ உங்களுக்கு க்ளோன் பண்ணி காட்ட போகிறது வந்து tamilbotnet.com தான், சரிங்களா. அதனால் அதை தான் யூஸ் பண்ணுவேன். ஏன் w3schools பண்ணல அப்படின்னு கேட்கலாம். அதாவது இந்த டூல் எப்படி வேலை செய்யணும்னா, சைட்டில் இருக்கிற ஒவ்வொரு லிங்க்கையும் வந்து க்ரால் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் லிங்க் இருக்கிற வெப்சைட்டை தான் வந்து உங்களுக்கு டக்குன்னு அதால் க்ளோன் பண்ண முடியும். அதிக லிங்க் இருக்கிறத வந்து க்ளோன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். அதுதான் ஒரு பிரச்சனை. ஸோ அதனால் நான் tamilbotnet.com வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். சரி, இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா? இது ஒரு ஹேக்கிங் டூல் தானே, நம்ம இது ஆஃப்லைனில் வியூ பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்கலாம். இதோட இன்னொரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஷிங் சைட்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து இது யூஸ் பண்ணலாம். அதான் பிஷிங் சைட்னா வந்து டூப்ளிகேட் பேஜ் அப்படின்னு தெரியும். இப்போ ஃபேஸ்புக் மாதிரியே ஒரு டூப்ளிகேட்டாக நம்ம ஒரு சைட்டை ரெடி பண்ணி அது மூலமாக யூசர்ஸை லாகின் பண்ண வச்சு யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் திருடுறது, இது வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம இதில் பண்ணலாம். நீங்கள் கேட்கலாம், அதுக்கு தான் வந்து எஸ்இ டூல் கிட் இருக்குது அப்படின்ட்டு. எஸ்இ டூல் கிட் வந்து தற்போதைக்கு பிஷிங் பேஜ் அட்டாக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆனால் இது மூலமாக நீங்கள் பண்ணுறப்ப அந்த சைட்டில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம். சேஞ்சஸ் பண்ணிவிட்டு உங்களோட வெப் சர்வரில் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அது உங்களோட சைட் மாதிரி பப்ளிஷ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிஷிங் அட்டாக்லாம் யூஸ் பண்ணலாம். அதுதான் ஒரு பெனிஃபிட், வேறு எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. சரி, இப்போ இந்த டூல் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது நம்ம பார்ப்போம். இப்போ ஹெச்டி ட்ராக்கை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டெர்மினலை ஓப்பன் பண்ணிட்டு வியூ ஜூம் வச்சுக்கலாம். அப்போ தான் மொபைல் யூசர்ஸ்க்கும் நல்லா தெரியும். இதில் நம்ம இப்போ ஹெச்டி ட்ராக் அப்படின்னு என்டர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ப்ராஜெக்ட் நேம் ஒன்று கேட்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், TBN அப்படின்னு கொடுத்துருவோம். இதுக்கு வந்து ஃபைல் பார்த்து கேட்கும். ரூட்டில் உங்களுக்கு /websites வந்து அதுவே ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணும். அதையும் நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரூட்டில் வந்து எதுவும் இல்லை. நீங்கள் நார்மலாக என்டர் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு ரூட்டில் வந்து அதே வெப்சைட் அப்படின்னு ஒரு டைரக்டரியை க்ரியேட் பண்ணிடும். சரி, நான் இப்போ என்ன வெப்சைட் வந்து ஆஃப்லைனில் க்ளோன் பண்ண போகிறேன், ஆஃப்லைனில் வியூ பண்ணுறதுக்கு மிரர் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோடய பிளாகை எடுத்துக்கிறேன் tamilbotnet.com. இது w3schools இந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து ஒவ்வொரு லிங்கையும் க்ரால் பண்ணுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், சரிங்களா. இதில் வந்து என்னென்னா, இப்போ ஒரு எம்டி பாக்ஸாக தெரியும். இது என்னென்னா, தமிழ் ஃபாண்ட் வந்து சப்போர்ட் ஆகலை கலில் நெக்ஸ்ட்டில். அதான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் இருக்கும். சரி, இது வந்து இஷ்யூ இல்லை, இது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ எப்படி இதை டவுன்லோட் பண்ணுறது மட்டும் பார்ப்போம்.
சரி, அந்த லிங்க் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிடலாம். tamilbotnet.com என்டர் கொடுக்குறேன். இதில் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து மிரர் வெப்சைட் அப்படின்னு இருக்கும். ரெண்டாவது வந்து மிரர் வெப்சைட் வித் விசார்ட்னு இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா விசாரோட நீங்கள் மிரர் பண்ணுறது தான் உங்களுக்கு நலம். ஸோ 2 கொடுக்குறேன். அடுத்து ப்ராக்ஸி இதெல்லாம் கேட்கும், அதெல்லாம் வேணும், அதெல்லாம் வேணாம். அப்புறம் எக்ஸ்டென்ஷன் அதெல்லாம் கேட்கும், அது வேணாம். நம்மளுக்கு அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ கடைசி வந்து உங்களுக்கு மிரர் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும், எஸ்ஆர் நோ அப்படின்னு கேட்கும். இதுக்கு ஒய் கொடுத்து எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் இருக்கிற எல்லா லிங்க்கையும் க்ரால் பண்ணி உங்களுக்கு சைட்டை க்ளோன் பண்ணிடும், மிரர் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வெப்சைட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆயிடுச்சு. அதில் டிபிஎன் இல்லைனா நீங்களே ரூட்டில் வந்து தனியாக ஏதாவது ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணி அதில் கூட மூவ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். சரி, இது ஃபுல்லாக நம்மளுக்கு க்ரால் பண்ணி ஃபுல்லாக மிரர் ஆகட்டும். அதை எப்படி நம்ம அப்பாச்சி சர்வருக்கு மூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது ஏன் அப்பாச்சி சர்வருக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ tamilbotnet.com வச்சுருக்க வந்து பிளாக், இது வந்து HTML தான். இதுக்கு வந்து நம்மளுக்கு அப்பாச்சிக்கு வந்து மூவ் பண்ண அவசியம் கிடையாது. மற்ற இந்த W3 ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து PHPயில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் சர்வர் இருந்தால் தான் ரன் ஆகும். ஸோ நம்ம அதை அப்பாச்சிக்கு மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே எப்படின்ட்டு இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த ஹெச்டி ட்ராக் வந்து என்னாச்சு, நான் என்னோடய பிளாகில் இருக்கிற எல்லா லிங்க்ஸும் வந்து க்ரால் பண்ணியிருக்கு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து இருக்கிற எல்லா லிங்க்கையும் உங்களுக்கு வந்து ஒரு லிங்கை கூட மிஸ் பண்ணாது, எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு எடுத்துரும். சரி, இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆல்ஃபைன் வந்து இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா லிங்க்கையும் வந்து எடுத்துருச்சு. சரி, இதை எப்படி நம்ம இப்போ வெப் சர்வருக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அப்பாச்சிக்கு cd websites. ஓகே, அதில் லிசன் பண்ணி பார்ப்போம். அதில் ப்ராஜெக்ட் ஃபைலு tbn. ஓகே, tbn அதுக்குள்ளே லிசன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வெப்சைட்டுக்குள்ளே மூவ் பண்ணிட்டோம். அதை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, move tbn mv கமாண்ட் கொடுக்குறேன். move tbn டு எங்கே மூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அப்பாச்சி ஃபோல்டருக்கு வந்து மூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம var/ww அதில் HTML அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். HTMLக்குள்ளே மூவ் பண்ணுறோம். இப்போ என்னாச்சு, மூவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஃபோல்டருக்குள்ளே இருந்த ஒரு டிபிஎன் ஃபோல்டர் வந்து உங்களுக்கு காணாமல் போயிருக்கும். அது வந்து உங்களுக்கு இப்போ அப்பாச்சி ஃபோல்டருக்குள்ளே போயிருக்கும். சரி, அந்த அப்பாச்சி ஃபோல்டருக்குள்ளே எப்படி மூவ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பிவாப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணப்போ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். ஓகே, உங்களுக்கு இப்போ இந்த அப்பாச்சி ஃபோல்டரெலாம் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பாச்சி சர்வர் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம உள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு சர்வீஸ் apache to start. ஓகே, நம்மளுக்கு இப்போ அப்பாச்சி சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். லோக்கல் ஹோஸ்ட் 0.0.1 இதில் tbn அப்படின்னு ஒரு ஃபோல்டர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து நம்மளோட இந்த பிளாக் வந்து உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து HTML சைட் தான். இது வந்து நம்ம அப்பாச்சியில் மூவ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒருவேளை PHP இந்த மாதிரி இதில் பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக சர்வர் தேவைப்படும். எனவே உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.